ஹலோ, இன்றைக்கி முடக்கத்தான் கீரை கூட்டு தான் பண்ண போகிறோம். முடக்கத்தான் இலையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதில் தண்டு இருக்கும், இலைக்கு மேலே அந்த தண்டு இருக்கும். அந்த தண்டை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் ஃபஸ்ட்டு 2 கைக்கு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே கீரையை போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் 4, பூண்டு 3 பல், தக்காளி அரை தக்காளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க. குக்கர் மூடி வச்சு 2 விசிலுக்கு நான் வச்சுருக்கேன். கூட்டு தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. அதுலேயே கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு குக்கரில் இருக்கிற கீரையை இதில் ஊற்றிக்கங்க. ஊற்றி தண்ணி வற்றினதுக்கப்புறம் ரொம்ப கொலன்னு இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு ஸ்டேஜில் இறக்கிக்கங்க. ஏன்னா பருப்பு இருக்கிறதுனால ரொம்பவே கெட்டியாக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி முதுகு வலிக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஓகே, பாய்.